இவர் திருமண வாழ்க்கை முதல் மனைவி இருக்கக்குள்ளே இரண்டாவது மனைவி காசுன்றது ஜாக்கிர் சொல்றாரு. அவர் 2018 வந்து பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, ஜோதிகா வச்சு, ரொம்ப அருமையா இருக்கும் அந்த படம். அந்த படத்துடைய இயக்குனரோட மனைவி தான் அவங்க. அவங்களுக்கும் இது 2ஆம் தரம் தான். இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதரா இருக்கக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ சம் இஷ்யூஸ் உள்ள கிளாஷ் ஆயிட்டு. ஏன்னா இவர் சும்மா நம்மள டைம் பாஸ்க்கு வச்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி நினைப்பாயிட்டு. ஆனால் அது 6 மாதம் முழுவாமல் இருக்கு. அது போட்டுட்டு பேபி ஆர்ட் போடு காரில் விட்டுவாங்களே பின்னாடி, அந்த இதை போட்டு விட்டு இன்ஸ்டாகிராமில் ஏற்றி விட்டுருச்சு. அப்புறம் ஒரு திருமணம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி அந்த மாலையே பயங்கர கிராண்டாக இருந்தது. அது மாதிரி பார்த்ததே இல்லை. வரிசையாக லைனிங்காக தூங்கி ஒரே மாலையில் 2ஆக போட்டு பேஜ் ஏற்றி விட்டு நான் டிக்ளேர் பண்ணிடுச்சு, அவங்க ஒய்ஃபாக போடுறேன் மாதம்பட்டி ரெங்கராஜ். இதுக்கு ரெங்கராஜனும் நம்ம அது பருப்பு சொல்லலை, ஸ்ருதியும் மதிப்பு சொல்லலை, இவங்களும் அதை பற்றி பேசலை. அந்த கேப்பில் அவங்க முதல் மனைவி ஸ்ருதி என்ன செய்கிறாங்க, ஒரு பேஜ் ஒன்று போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோவை போட்டு ஐ எம் ஆல்சோ மாதம்பட்டி ரெங்கராஜ் ஒய்ஃப்னு அவங்க ஒரு பதிவை போடுறாங்க. ஐ எம் இன் நவ் இன் மாதம்பட்டி ரெங்கராஜ்னு ஒரு 2 வரியில் போட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பிட்டு. ஏன்னா முதல் மனைவி இருக்கிறப்ப 2வது மனைவி கட்டக்கூடாது, இண்டோ ரிலீஜன் ஆக்ட் அது சொல்லுது.